ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அழகான சண்டே அண்ட் இதுதான் என்னுடைய உலகம். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு கார் எந்தூசியாஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒரு கார் ஸ்கேல் மாடல் கலெக்டர் ஆல்சோ. ஸோ பல டைப்பில் பல பிராண்ட்ஸோடைய ஸ்கேல் மாடல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, மெட்டலாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கார் ஸ்கேல் மாடல், அதாவது ஒரு வெஹிக்கிளோடைய ஸ்கேல் மாடலை வந்து அன்வீல் பண்ண போகிறேன் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டி டாய்ஸ்னு ஒரு டாய், அதாவது கார் மாடல்ஸ் மேனுஃபேக்சரர், ஒரு டாய் மேனுஃபேக்சரர், இந்தியா பேஸ்ட் மேனுஃபேக்சரர் இருக்காங்கன்னு நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. பட் அவங்க வந்து பல வருஷங்களாக ரொம்ப ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் ஸ்கேல் மாடல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபார் இந்தியன் பயர்ஸ், இந்தியன் எந்தூசியாஸ். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவிலையும் அவங்க வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கார் மாடல்ஸ் அண்ட் டாய்ஸ். ஸோ அவங்க வந்து ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ரேஞ்சர் பிக்கப் ட்ரக்கை பேஸ் பண்ணி, அதாவது அங்கே ஆஸ்திரேலியா வந்து ஃபோர்ட் ரேஞ்சர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் எண்டவர் எஸ்யூவி அப்படின்னு லான்ச் ஆச்சு. ஸோ பழைய எண்டவர் அதனுடைய பிக்கப் ட்ரக் வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மாடல். ஸோ அந்த மாடலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சென்டி மாடல்ஸ் வந்து, சென்டி டாய்ஸ் வந்து புதுசாக ஒரு வெஹிக்கிள் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்த பாக்ஸ். நானே ரொம்ப ஆவலாக தான் இருக்கேன். அதாவது பல வருஷங்களாக பார்த்திங்கன்னா டாடா மோட்டர்ஸ் ரேஞ்சில், கமர்ஷியல் ட்ரக்ஸ் ரேஞ்சில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் தான் இது. ஸோ என்னன்னு கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். எஸ், 407. டாட்டாவோடைய 407 பல வருஷங்களுக்கு அப்புறம் சென்டி டாய்ஸ் வந்து ஸ்கேல் மாடல்ஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 விதமான கலர்ஸில் இந்த மாடல் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பேஜ், ஒன்று ஒயிட் அண்ட் ஒன்று ப்ளூ. ஸோ 3மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நம்ம ஷாப்ஸில் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஆன்லைனில் இப்போ அவைலபிளாக ஆகிருச்சு. ஃபேஸ்புக் குரூப்ஸ்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஃபேஸ்புக் குரூப்ஸில் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் மூலமாக வாங்கினேன். ஸோ இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 346 rupees அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ஒரு சில இடங்களில் இதை விட குறைந்த விலையிலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது க்ளோஸ்அப் பார்த்துருவோமா? எஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சென்டி டாய்ஸோடைய 407 ஸ்கேல் மாடல். இது பேர் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா TUF07 அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லைசன்ஸ் வாங்கிட்டு மாடல் தயாரிக்கிறவங்க வந்து 407 அப்படின்னே வச்சுருக்கலாம். பட் இது வந்து லைசன்ஸ் இல்லாமல் பண்ணுறாங்க. இருந்தாலும் பெஸ்ட்டான குவாலிட்டி, பெஸ்ட்டான டீட்டெயிலிங்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து டாடா மோட்டர்ஸ்லேருந்து அஃபிஷியலாக லைசன்ஸ் வாங்கி இந்த டிசைனுக்கான அந்த ரைட்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். அதனால தான் இது வந்து வண்டி 407 தான், ஆனால் பேர் வந்து வேறு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போது இதில் வந்து ஒரு டப்பாவை நான் வந்து ஃபஸ்ட்டு பிரித்து காட்டுறேன், ஒரு மாடலை வந்து பிரித்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் கலரே பிரிப்போம், ஏன்னா இதுதான் வந்து ரோட்ஸில் அதிகம் சுற்றுது, இந்த பேஜ் கலர். ஸோ ஓகே, இதை பிரிக்கிறதுக்கு நல்ல பாக்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. எப்போயுமே சென்டி வந்து குவாலிட்டிக்கு அண்ட் டீட்டெயிலிங்க்கு, அட்டென்ஷன் டு டீட்டெயில் நல்லாவே கொடுப்பாங்க, கேர் பண்ணிக்குவாங்க. குவாலிட்டிலையும் வேறு லெவலில் இருக்கும், பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே. ஸோ இப்போது பிரிப்போம். ஸோ ரைட், அட்டையும் பயங்கர சூப்பர் ஹார்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்படி பிரிக்கிறது நான் வழக்கமாக இப்படி தான் பிரிப்பேன். பட் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா சாரி, ஏன்னா நான் இப்படி பிரித்து தான் பழக்கம். ஆல் ரைட், 407 வந்து கொடுத்தோ. இதுதான் பார்த்தேன்னா டாட்டாவுடைய 407 பார்த்தேடா. லாரி வந்து கொடுத்தோ, வீட்டை ஷிஃப்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது வண்டி. உண்மையாகவே இது இந்த சின்ன டீட்டெயிலிங், அதாவது இந்த லோட் பேயோடைய அந்த பேக் இது ஃப்ளாப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இது வந்து எல்லா பிக்கப் ட்ரக்ஸுக்கும் கொடுக்குறாங்க. சென்டி டாய்ஸ் மட்டும் லாக்கும் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாக் இருக்கா, இது ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ள சாமான்லாம் ஏற்றிண்டு பார்த்து ஷிஃப்ட் பண்ணலாம். 1:43 சைஸ். இது லைக் கொஞ்சம் சின்ன சைஸ் தான், கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ், கை ஃபுல்லாக வர மாதிரி கிடையாது. கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் ஆல் ரைட், ஏன்னா மீதி 1:43 சைஸ் ஸ்கேல் மாடல்ஸோட நல்லாவே மேட்ச் ஆகுது. டீட்டெயிலிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி ஓப்பன் பண்ண முடியாது, ஃபிக்ஸட் டோர்ஸ் தான். உள்ள ஒரு டிரைவர் மாதிரி ஒரு பொம்மையும் வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் டிசைன் அப்படியே ஒரு 407 போல் எக்ஸாக்ட்லி சேம் தான்.
முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆக்சுவல் வண்டியை வந்து ரெப்ளிகா பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. மெயினாக இது பிளாஸ்டிக்னாலுமே இந்த பிளாஸ்டிக்குடைய அந்த டஃப்னஸ், அந்த ஹார்ட்னஸ், பில்ட் குவாலிட்டி எல்லாம் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. மேலே இங்கே ஒரு கேரியர் அண்ட் வழக்கமாக நம்ம ரோட்டில் ஓடுற 407 போலவே ஃபுல் பாடி கட்டி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சென்டி மினி டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. நல்ல டச். இது இந்தியன் ஸ்டைல், பக்கா இந்தியன் ஸ்டைல் தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இது ஒரு டெல்லி பேஸ்டு வண்டி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டெல்லி நம்பர் பிளேட் இருக்குது. ப்ளோ ஹார்ன், யூஸ் டிப்பர் அட் நைட், இந்த மாதிரி சின்ன நம்ம வழக்கமான லாரியில் வரக்கூடிய டீட்டெயிலிங்ஸ் எல்லாமும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து வழக்கமான நம்ம அண்டர் ரன் கார்டு மாதிரி இப்போ இருக்கிற ட்ரக்ஸ் போல் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இன்னும் டெயில் லேம்ப் டீட்டெயிலிங் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது டெயில் லேம்ப்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். பட் இட் இஸ் ஆல் ரைட். பெரும்பாலும் நம்ம வந்து ரோட்ஸில் இருக்கிற லாரியெல்லாம் இப்படி தான் ஓடுது. ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் வெர்ஷன் கிடையாது, 6 வீல் வெர்ஷன். ஸோ அண்டர் சேஸ், அண்டர் பாடி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டயர் இருக்குது. ஸோ டிப்பிக்கலாக ஒரு 407 ஆக்சுவல் ஒரு ஃபுல் சைஸ் 407 போல் எக்ஸாக்ட்லி முடிஞ்ச அளவுக்கு டீடைலிங் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நமக்கு வந்து சென்டி டாய்ஸோடைய எல்லா மாடல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அந்த புஷ் பேக் ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இது ஒரு டாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயம் ஒரு ஸ்கேல் மாடலாகவும் வச்சுக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே ஒர்த்தாக இருக்குது. ஸோ உண்மையாகவே நல்லா இருக்குது. இந்த கலர் சூப்பராக இருக்குது. இதே கலர் தான் நான் வச்சுக்கலான்னு இருக்கேன். அண்ட் மீதி 2 வந்து மேபி நான் வச்சுக்கலாம், இல்லைனா ப்ராப்ளி யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா இந்த கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ஸில் அதிகம் பார்ப்போம். இந்த ப்ளூ நிறையா ரோட்ஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன். இந்த ஒயிட் வித் இந்த நம்ம லோக்கல் சவுத் இண்டியன் இது மாதிரி ப்ரௌன் கலர் லோட் பே கலர். ஸோ இதுவுமே நம்ம ரோட்டில் பார்த்துருக்கோம். எல்லா கலர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் எல்லாமே சேம் தான். ஓவரால் ஃபீச்சர்ஸும் சேம் தான். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது உண்மையாகவே ஒர்த்தான ஒரு ஸ்கேல் மாடலாக தெரியுது. ஓகே, ஆல் ரைட். இப்போது ஒரு சின்ன ஒரு மாண்டாஜ் சீக்வன்ஸ் பார்த்துருவோமா.